காஞ்சிபுரத்தில் வீட்டு மாடியில் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் வீட்டை காலி செய்யாததால் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகளை உரிமையாளர் இடித்து தள்ளியுள்ளார். 2 குழந்தைகளுடன் மேல் மாடியில் சிக்கிய குடும்பத்தினரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். காஞ்சிபுரம் போலீசார் அவசர உதவி எண் 100 மூலம் தொடர்பு கொண்ட வேணுகோபால் என்பவர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள வானவில் நகர் பகுதியிலிருந்து அழைப்பதாகவும் சீனிவாசன் என்பவரது வீட்டின் மாடியில் வாடகைக்கு வசிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காலை திடீரென்று 10 பேருடன் வந்த வீட்டின் உரிமையாளர் சீனிவாசன் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகளை இடித்து விட்டதாகவும், இதனால் 2 குழந்தைகளுடன் குடும்பத்தினர் வெளியேற முடியாமல் மாடியிலேயே சிக்கியுள்ளதாகவும் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் வேணுகோபால், அவரது மனைவி, மகள், அவரது 2 குழந்தைகள் மற்றும் வேணுகோபாலின் தம்பி ஆகியோரை மீட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் வாடகைக்கு குடியிருந்த வேணுகோபால் கடந்த 6 மாதங்களாக வீட்டு வாடகை செலுத்தவில்லை என்பது தெரியவந்தது. பக்கவாதம் ஏற்பட்டதால் வேணுகோபால் வீட்டிலேயே இருந்துள்ள நிலையில் வீட்டை காலி செய்யுமாறு வீட்டின் உரிமையாளர் சீனிவாசன் தொடர்ந்து கூறி வந்ததாகவும், ஆனால் வீட்டை வேணுகோபால் காலி செய்யாததால் ஆட்களுடன் வந்து படிக்கட்டை இடித்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 2 தரப்பினரிடமும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.